சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் கொஸ்டின் ஆன்சருக்கு பதில் சொல்றேன், கேட்டுக்க. கேட்டிருக்காங்க, கண்டங்கால் வலி சிறு வயது முத அரை மணி நேரம் நின்னா வலிக்குதாமா. அரை மணி நேரம் நின்றாலே கண்டங்கால் வலிக்குதுங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நரம்புல ஸ்ட்ரென்த்து கிடையாது. நரம்புல ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு நீங்க இந்த கீரை இதுகளெல்லாம் சாப்பிடணும்ப்பா. இந்த நரம்பு ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கெல்லாம் இது கீரை, இந்த கீரையை போட்டுருக்குப்பா. இந்த வல்லாரக்கீரை, பருப்பு கீரை இதெல்லாம் நரம்பு ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்காக போட்டிருக்கேன். அதை சாப்பிடுங்கப்பா. நல்லா தூங்கணும், தூக்கம் கிடக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தால் உங்களுக்கு அந்த கண்டங்கால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடம்புல வெயிட் ஏற்றாதீங்க. காலில் வந்து அடிக்கடி உங்களுக்கு இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதை சூடு பண்ணி அப்பப்போ உங்களுக்கு பொறுக்கிறளவு சூட்டில் 2 காலையும் கழுவுங்க. ஆரா சபீரா கேட்டிருக்காங்க, பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பு, கொசு இவங்களெல்லாம் விரட்டுறதுக்கு எதையாவது சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பெல்லாம் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா வராதுப்பா. ஒரு சமயம் வெயில் காலத்தில் எறும்பு வரலாம். எறும்பு வரலாம்னா நம்ம அதுக்கு இந்த எறும்பு கோடு, எறும்பு சாக்பீஸ் இருக்குது, கரப்பாம்பூச்சி சாக்பீஸ், அதை நம்ம கோடு போட்டு விட்டோம்னா வராது. ரெண்டாவது இந்த கொசுவை விரட்டுறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. நம்ம அந்த 6 மணிக்கு தான் கொசு அப்படியே ஒரு மாதிரி வெறியோட வீட்டுக்குள்ளே வரும். அந்த நேரம் நம்ம கதவை பூரா சாத்திடணும்ப்பா. ரெண்டாவது இந்த கதவு, ஜன்னல் இதுகளுக்கெல்லாம் கொசு வலையை போட்டு விட்டுறணும். மற்றபடி நம்ம இந்த இயற்கையாக சொல்றது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது செஞ்சா வராது, இது செஞ்சா வராதுன்னு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ரெண்டாவது இந்த செயற்கையா இப்போ செஞ்சா லிக்யூடு, மேட்டு என்னென்னமோ விற்கிறாங்க, அதெல்லாம் நல்லதில்லை, உடம்புக்கு காற்றை பாதிக்கும். அதனால நீங்கள் கொசு வலையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. சாரா சபிதா கேட்டிருக்காங்க, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு இதெல்லாம் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து நான் செஞ்சு காட்டுறேன்ப்பா. லட்சுமி கேட்டிருக்காங்க, சுகர் இருக்கவங்க வாட்டர் மிலான் சாப்பிடலாமான்னு. சாப்பிடலாம்ப்பா, கொஞ்சமாக சாப்பிடலாம். ரொம்ப சாப்பிட்டா தான் சுகர் பிரச்சனை வரும். அளவாக சாப்பிட்டுக்கலாம். அந்த வாட்டர் மிலான்ல வெள்ளையா இருக்கு பாருங்க, அந்த பாகத்தை நீங்கள் கடிச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. தமிழ்ங்கிறவங்க கேட்குறாங்கப்பா, அவங்க ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்து 1 வாரம் ஆகுது, பாலே சுரக்கலை, ஆலிவ் விதையில அந்த ஜூஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆலிவ் விதையெல்லாம் தேவையில்லைப்பா. 1 வாரம் ஆகுதுன்னா இவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. தண்ணி ஆகாரம் நல்லா சாப்பிடலாம்ப்பா. 1 வாரம் ஆகுதுல்ல, நீங்கள் வந்து இந்த பச்சை வேர்க்கலையை ஒரு 50-50 கிராம் டெய்லி சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் இந்த கருவாடு இருக்குல்லப்பா, பால் சோறா கருவாடுன்னு சொல்லி கடையில் விற்கும், அதை வாங்கிட்டு வந்து அதை கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம். அதில் நல்லா பால் ஊறுறதுக்கு வழி இருக்குது. அகத்திக்கீரையை சூப்பு பண்ணி சாப்பிடலாம், நல்லா பால் வரும். இந்த வெந்தயம் இருக்கு பார்த்தீங்களாப்பா, அதை நைட்டில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தாலும் பால் வரும். அந்த ஊறின வெந்தயத்தவே பாயாசம் மாதிரி அடுப்பில் வச்சு காய்ச்சி சக்கரைனா நாட்டு சக்கரை போட்டு கலந்து நம்ம சாப்பிடலாம், அதுக்கும் நல்லா பால் வரும். இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா பால் வரும். பால் இல்லைங்கிறது இல்லை, நம்ம சோறு வடிச்ச தண்ணியை குடிச்சா கூட 1/2 மணி நேரத்தில் பால் கும்புன்னு வரும். நல்ல நீர்ச்சத்து நல்லா சேர்த்துக்கறோம்ப்பா, அப்போ நல்லா பால் வரும். தமிழ் கேட்டிருக்காங்க, அவங்க சென்னையிலேருந்து தென்காசிக்கு அந்த ஃப்ரெண்டு குழந்தை பெற்றவங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷு வச்சிருந்து சாப்பிட்றாப்புல டிஷ் எனக்கு சொல்லித்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சொல்லி தந்தீங்கன்னா அதே மாதிரி செஞ்சு கொண்டு போய் நான் கொண்டு போய் சிவகாசியில் கொண்டு போய் அவங்களுக்கு தென்காசியில் கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த சிம்பிளியெல்லாம் போட்டிருக்கேன்ப்பா. இது ராகிலையும் எள்ளு, கடலெல்லாம் சேர்த்து சிம்பிளி போட்டிருக்கேன். அதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம். அதை வெளியில் ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லா 1 மாதம் வச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுங்க, ரொம்ப நல்லது பால் கொடுக்குறவங்களுக்கு. மதுமலர் கேட்டிருக்காங்க, 7 வயசு பொண்ணுக்கு இஞ்சி டானிக் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கலாம், டெய்லி கொடுக்க வேணாம்ப்பா, வாரத்துக்கு 1 நாள் கொடுங்க. சாரா சபிதா கேட்டிருக்காங்க, அவங்க அக்கா வந்து சென்னையில் வெள்ளிவாக்கத்தில் இருக்காங்களாம், மண் பாத்திரம்லாம் அவங்க எங்கே வாங்கலான்னு கேட்டிருக்காங்க. வெள்ளிவாக்கம் மார்க்கெட்லேயே விற்கும்ப்பா, வாங்கிக்கலாம். ராமராஜ் கேட்டிருக்காங்கப்பா, அவங்க காதுக்குள்ள ஓட்டை இருக்குதாமா, அதுக்கு ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. காதுக்குள்ள ஓட்டையா இருந்தா அதாவும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இயற்கை வைத்தியம் மாதிரி. அதை வந்து நம்ம காதை விட்டு ஏதாவது விட்டு நோண்ட செய்ய இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த நல்லெண்ணெயை காய்ச்சி, கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை காய்ச்சி அதில் 2 பூண்டு பல்லை போட்டு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய்க்கு 2 பூண்டு பல்லுன்னு வைக்க, அதில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை 2 சொட்டு டெய்லி 2 காலையை விட்டு பஞ்சை வச்சு அடைச்சிட்டே வாங்க, நாளடைவில் சரியாகும். பிரியங்கா கேட்டிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணி 21 நாள் ஆகுது,
ஒரு இடத்துல போய் அந்த வாய்வு போய் நின்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது, பிறண்டு கூட படுக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குப்பா நீங்க இந்த பூண்டு பால் குடிங்கப்பா. நைட்டு பூண்டை பாலில் வேக வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு பனங்கள் கொண்டு போட்டு டெய்லி குடிச்சுட்டு போனீங்கன்னா அது சரியா போயிடும். அப்புறம் டெய்லி பெருங்காயம், நய பெருங்காயத்தை உருட்டி ஒரு சின்ன உருண்டளவு வாயில போட்டு முழுங்கிருங்க. சுடுதண்ணியை ஊற்றி முழுங்குங்க, அதுவும் வாயில கண்டிக்கும். ரெண்டாவது இந்த பருப்பு வகையில அதிகமாக சேர்க்காம உங்களுக்கு சக்தி வேணும்னா நீங்க பயிர்களா வச்சு சுண்டல் பண்ணி சாப்பிடுங்க. ஏனகா ஜாய் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த குழந்தைகளுக்கு காதை எப்படி கிளீன் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு நம்ம தலைவலியா தண்ணி ஊத்துன பிறகுப்பா ஒரு லேசான காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதை முனியில அப்படியே திரிச்சு அதை விட்டு லேசா அப்படி குடஞ்செடுத்து அந்த ஈரம் அழுக்கெல்லாம் வந்துடும். ரொம்ப போட்டு குடஞ்சிடாதீங்க. அளவா டெய்லி கொஞ்சம் அந்த ஈரத்தோட இருக்க அழுக்கு வெளியே வந்துடும், சரியா போகும். விஷ்ணுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இப்போ 5 மாசம் கர்ப்பமா இருக்கிறேன், எனக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருக்காங்க. 5 மாசம் போதுப்பா, இது நாள் வரைக்கும் மசக்க, அதனால சரியா சாப்பிடாம இருந்திருப்பீங்க. அதனால ஒவ்வொருத்தருக்குமே கர்ப்பிணிகளுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக தான் இருக்கும். 5 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மசக்க தீர்ந்து போயிடும். நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, சாப்பிடையில ரத்தம் நல்லா ஊறிக்கணும். நீங்க முருங்கைக்கீரை நல்லா சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. டெய்லி கருவேப்பிலை ஒரு 20 இலையும் பச்சை இலை 20 4 பேரிச்சம்பழத்தை வச்சு டெய்லி சாப்பிடுங்க. நல்லா பேரிச்சம்பழம் இருக்கு, நல்லா ரத்தம் ஊறும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரத்தம் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டெய்லி கூட ஒரு செவரொட்டியை வாங்கி மிளகு வறுவல் போட்டு சூப் வச்சோ நீங்க குடிக்க, கப்புன்னு உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஏறிடுப்பா. திவ்யா பாரதி கேட்டிருக்காங்க, நெல்லிக்காய் ஜூஸ்ல எப்படி பாகு செய்யறதுன்னு கேக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன்ப்பா. நெல்லிக்காயை நறுக்கி ஜூஸ் எடுத்து வெள்ளத்தை போட்டு காய்ச்சி இதையும் போட்டு காய்ச்சி எடுக்கணும்ப்பா. நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். திவ்யா பாரதி கேட்டிருக்காங்கப்பா, சிவப்பு ஆகுறதுக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருமே இயற்கையான கலர்ல தான்ப்பா இருக்கணும். இயற்கையான கலரை சிவப்பாக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது விற்பாங்க, அதெல்லாம் வாங்கி கேட்காதீங்க. கருப்பா இருந்தாலுமே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா அதுதான் அழகுப்பா. அவங்க இயற்கை கலரை மாத்தணுச்சா நீங்க நிலங்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வெயில் படாம விட்டமின் 3 அந்த குறைபாடுலாம் ஏற்பட்டு கை கால் எலும்புலாம் கால்சியம் சத்து குறைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரெண்டாவது அதை பூசணும் இதை பூசணும் எதுவும் பூசாதீங்க. குளியல் பொடி நான் சொல்லியிருக்கேன், அதான் நீங்க பூசுறீங்கன்னா அந்த மஞ்சள் பொடிக்கு கொஞ்சம் கலர் மாறி தெரியும், ஸ்கின் நல்லா மினுமினுன்னு தெரியும். அப்படி செய்யலாம். இந்த ரோஸ் வாட்டர் போட்டு மூஞ்சி கழுவலாம். இந்த சாத்துக்குடி ஜூஸ் நீங்க அடிக்கடி குடிக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். அப்போ தோல் உங்களுக்கு சைனிங் ஆகி அந்த ரொம்ப கருப்பு நேரத்துல கொஞ்சம் மாறி கிடைக்கும். அந்த சைனிங்கே உங்களுக்கு ஒரு அழகு கொடுக்கும். கருப்பு சிவப்புங்கிறது அழகுன்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்க ஆரோக்கியம் தாப்பா அழகு. பர்வீன் பேகம் கேட்டிருக்காங்க, பேபிக்கு காதுல ஜப்புல ஓட்டை இருக்குது, சளி பிடிச்சா அந்த ஓட்டை வழியா சளி வருது, இதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு சளி பிடிக்காம நீங்க பாத்துக்கணும். கோளாரா சளி பிடிக்காம பார்க்கணும்னா என்ன செய்யணும், அந்த சின்ன குழந்தைக்கு இந்த உடம்பு முதுகு இந்த நெஞ்சு பாகம் முதுகு பாகம்லாம் ஜில்லு காத்து பற்றக்கூடாது. குளிக்க வைக்கிறது ரூம்குள்ள தான் குளிக்க வைக்கணும். அப்படியே துணியை பொத்தி தான் தூக்கிட்டு வரணும். நல்லா கனமான சட்டை போடணும். ஜில்லு இனிமேல் வெயில் காலம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பாப்பாவுக்கு காதுல ஜில்லு காத்து போகாம பஞ்சு அடைச்சு வச்சிடணும். இப்படி எல்லாம் இருந்தா சளி பிடிக்காது. இப்படியே நம்ம சளி பிடிக்காம விட்டோம்னா காது ஓட்ட தன்னால அடைஞ்சுக்கிறோம், உங்களுக்கு சளி வெளியே வராதுப்பா. டில்லா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த எலும்புச்சந்தோல் கஷாயத்துக்கு 1 லெமனுக்கு 2 கிளாஸ் வாட்டரா இல்ல 2 கிளாஸ் வாட்டருக்கு 2 கிளாஸ் லெமனான்னு கேட்டிருக்காங்க. லெமனே ஊத்தக்கூடாதுப்பா, லெமன் தோல் தான். ஒரே ஒரு பழத்தை 2ஆ வெட்டி சாறு எடுத்துட்டு வெறும் தோலைத்தான் நறுக்கி நம்ம போட்டு 2 தோல் 1 கிளாஸ் தண்ணி நூண்டு இஞ்சி அவ்வளவுதான்ப்பா போட்டு தட்டி ஒரு கொதிக்கவும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதான் குடிக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம ஆத்தாம ஆறின பிறகு டம்ளர்ல வடிச்சு நம்ம குடிக்கணும்ப்பா. சத்ய சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க, பேபிக்கு உர மருந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு. நான் உர மருந்து போட்டிருக்கேன்ப்பா, யூடியூப்ல பாட்டி வைத்தியத்துல போட்டிருக்கேன், அதை நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அந்த உர மருந்துல நான் சுக்கு வைக்க மறந்துட்டேன். நீங்க சுக்கையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையும் சுட்டு அதையும் எல்லாம் ஒவ்வொரு சுத்து, சின்ன குழந்தையா இருந்தா ஒரு சுத்து, பிறந்த குழந்தைன்னா 16ஆவது நாள் இருந்து தான் கொடுக்கணும், ஒரு சுத்து கொடுக்கணும்.
அப்புறம் 1 மாசம் முடிஞ்சுன்னா 2 சுத்து, 3 மாசம் முடிஞ்சுன்னா 3 சுத்து, இப்படி ஒவ்வொரு சுத்து கூட்டிக்கிட்டு நம்ம தண்ணியில தான் உரைக்கணும். உரைச்சு நான் அதில் விளக்கமா சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்க கொடுத்துக்கோங்க. தண்ணியாங்கிறவங்க சொல்லியிருக்காங்கப்பா, கொரட்டை சரியாகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. கொரட்டை வந்து சளி பிடிச்சவங்களுக்கு வரும்பா, உடம்பு வெயிட்டா இருக்கவங்களுக்கு வரும்பா. 2வது இந்த மூக்கு வலி மூச்சு விடாம இந்த வாய் வலி மூச்சு விட்டு பழகிருக்காங்கல்ல அவங்களுக்கு வரும். இதெல்லாம் மாற்றணும். மட்டை மடாக்க படுக்கக்கூடாது, ஒரு கழிச்சு தான் படுக்கணும். உடம்பு வெயிட்டா இருந்தால் அதை குறைக்கணும். சளி பிடிக்காம பார்த்துக்கணும். சளி பிடிச்சா மருந்து மாத்திரை சாப்பிட்டுருங்க, கொரட்டை வர்றது சரியா போயிடும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொரட்டை வந்து இது வந்துகிட்டு இருக்குது. அது என்னன்னு நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆயு குணா கேட்டிருக்காங்கப்பா, சாம்பார் பொடி செய்முறையை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சாம்பார் பொடின்னு நான் செய்யறது இல்லப்பா, குழம்பு பொடியிலேயும் அந்த வச்சு இந்த முருங்கைக்காய் சாம்பார் பொடியிலலாம் சீக்ரெட் பொடி போட்டு காட்டியிருக்கேன். சீக்ரெட் பொடி உங்களுக்கு தனியாகவும் செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த சீக்ரெட் பொடியை லாஸ்ட்ல போட்டு இறக்கிட்டோம்னா போதும், குழம்பு பொடியே போதும். என்ன குழம்புனாலும், சாம்பாருக்கு, கார குழம்புக்கு, கறி குழம்புக்கு இப்படின்னு தனித்தனியா நான் அரைக்கிறது இல்லப்பா, ஒரே பொடியிலே நம்ம இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.